புது அரசியல்னா ஒரு புது பிளேயராக அண்ணாமலை உள்ளே வராரு. திமுக, அண்ணா திமுக கரைஞ்சிக்கிட்டு இருக்குது 2. இது திமுகவுக்கு இன்னமும் பெருத்த பலவீனத்தை கொடுக்கும். நான் நம்புறது அப்படிதான். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேருமே இன்னைக்கு வந்து அவுட்டேட்டடா ஆயிட்டு இருக்காங்க. அவர் பழைய பிஜேபி லாங்குவேஜே இங்கே பேச மாட்டார். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அது பேசினா எங்கள் ஓட்டு உங்களுக்கு விழாதுன்றது அவருக்கு உங்களையும் என்னை விட நல்லாவே தெரியும். அண்ணாமலை பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது சரியாக வந்து ஃபைன் டியூன் ஆச்சுன்னா வந்து he will position himself in a strong manner in Tamil Nadu politics. சீமான் இடத்த கண்டிப்பாக அண்ணாமலை இது பண்ணுறாரு. பெரிய அடி சீமானுக்கு விழும் இதில் உங்களுக்கு. எலக்ட்ரலி வந்து சீமானுக்கு இன்னமும் பெருத்த செட்பேக்கு, டிஎம்கேக்கும் செட்பேக் இது. மைனாரிட்டிஸ் ஓட்டு அண்ணாமலை அவர்களுக்கு போகிறது கொஞ்சம் அதுக்கு கடினம். வாய்ப்பு அது விஜய் பக்கம் போகுது. அப்போ வந்து பிசி கன்சாலிடேஷனுக்கான ஒரு ஒரு முன்னோட்டமாக கூட அண்ணாமலை பாலிடிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதை பாருங்கள், மத ஒற்றுமைன்னு பேசவே இல்லை. மதத்தை வீட்டில் வச்சுட்டு வாங்கன்னு மதத்தில் வீட்டில் வச்சுட்டு வான்னு பேசுறதுக்கும் மதச்சார்பின்மைன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு பிஜேபியோட பி டீம் சாஃப்ட் ஹேண்டுன்னு தெரிஞ்சாலும் கூட மக்கள் சோவாட்டுன்ட்டு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா திமுக, அண்ணா திமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு போட்ட மாதிரி அடுத்தது அண்ணாமலைக்கும் போடுவாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார், வி த லீடர்ஸோட மாநாடு பொள்ளாச்சியில் நடந்தது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அந்த அரசியல் இயக்கத்தோட முன்னோட்டமாக அதை நாம் எடுத்துக்கிறோம். அவரே வந்து ஒரு என்ஜிஓ பாணியில் கொண்டு போகிறாரா? அவர் வந்து தாவேக்காவோட ஒரு இணக்கமான ஒரு போக்கையும் காட்டுறாரு. திமுக தோத்து போன கட்சி, அதையும் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. அவர் எங்கே பொசிஷன் பண்ணுறாரு சார் தன்னை? இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார். அவர் பிஜேபி ஆசீர்வாதத்துடன் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இது அரசியல் இயக்கமாக தான் மாறும்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். அது ஒன்றும் என்ஜிஓலாம் கிடையாது. இப்போதைக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்போ கட்சியாக மாற்றிடுவாங்க. அவரே அதை சொல்கிறார். 50 லட்சம் சேர்ந்ததும் மாற்றுவோம் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக மாற்றுவாங்க. அவங்க ஒரு புதிய ஃபோர்ஸாக இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்களா உறுப்பினர்கள்? அவங்க 19 லட்சம். அவங்க மெல்ல மெல்ல அவங்க இலக்கை நோக்கி அவங்க நகருவாங்க. ரொம்ப ஈஸியாக 1 கோடியெல்லாம் அவர் டச் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. எல்லா கட்சிகள்லேருந்து அவருக்கு போவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. திமுகலேருந்து அவர்கிட்ட போவாங்க, அண்ணா திமுகலேருந்து போவாங்க, காங்கிரஸ்லேருந்து போவாங்க, லெஃப்ட்லேருந்து அண்ணாமலை கிட்ட போவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ். விசிகாலேருந்து போவான், மதிமுகலேருந்து போவான், பாமகலேருந்து போவான், தேமுதிகலேருந்து போவான், எல்லா பெரிய கட்சியிலேருந்தும் குட்டி குட்டி கட்சிகள் லெட்டர்பேட் பார்ட்டிஸ்லேருந்து போவான், கட்சி சாராதவங்க போவான். அது அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெல்ல மெல்ல வந்துக்கிட்டு இருக்கார். கொஞ்சம் புத்தால்தனமாக அவர் இது வரைக்கும் புத்தால்தனமாக தான் அவர் போகிறார். ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. அவர் ஆனால் முழுக்க முழுக்க பாஜக ஆசீர்வாதத்தோடு தான் வராரு. அது தெரிஞ்சே கூட வந்து பாஜகவை எதிர்ப்பவர்களே கூட வந்து சோவாட்டுன்னு அவர்கிட்ட போவாங்க. ஏன்னா நீங்கள் இந்த பாஜகன்னு பேசி மட்டுமே தமிழ்நாட்டை ரொம்ப நாள் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்க அட்டூழியத்துக்கு சாதகமாக அரசியலை வந்து கொண்டு போக முடியாது. இப்போ விஜயோட அரசியல் அதுக்கு ஒரு சரியான உதாரணம். உங்களுக்கு வந்து 4 வட்டத்தில் வந்து விஜய் மீதும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது, ஏன்னா அவர் 31 தான் தன்னோட இலக்குன்னு சொல்லிட்டார் அடுத்த அசம்பிளி எலெக்ஷன். கண்டிப்பாக வந்து அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஃபோர்ஸும் அண்ணாமலை வருவாருன்னு தான் நான் பார்க்குறேன். பட் அவருக்கு சினிமா செரிஷ்மா இல்லாதது ஒரு பலவீனமாக இருக்கும். அதை மேக் ஓவர் பண்ணுறதுக்கு அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து சில முன்னெடுப்புகளை மேற்கொள்ளலாம். இது திமுகவுக்கு இன்னமும் பெருத்த பலவீனத்தை கொடுக்கும். நான் நம்புறது அப்படி தான். அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேருமே இன்றைக்கி வந்து அவுட்டேட்டடாக ஆகிட்டு இருக்காங்க. இந்த தோல்வி திமுகவுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய தோல்வி இல்லை. இதை திமுக அழிஞ்சிடுவான்லாம் அப்படிலாம் நான் சொல்லலை. நான் மறுபடியும் ஆட்சியை திமுக பிடிக்கிறது 118 சிம்பிள் மெஜாரிட்டி மேஜிக் நம்பர்ன்றது எனக்கு பொறுத்த அடுத்த 15-20 வருஷத்துக்கு எந்த கட்சிக்குமே சாத்தியமில்லை, திமுகவுக்கும் சுத்தமாக சாத்தியமில்லை. ஸோ ஒரு புது அரசியல்னால் ஒரு புது பிளேயராக அண்ணாமலை உள்ளே வராரு. திமுக, அண்ணா திமுக கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. 2மே கரைய ஆரம்பிச்சிருக்குது. இன்றைக்கி விஜய் பக்கம் 35% ஓட்டு இருக்குது, விச் இஸ் அ ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். தனியாக ஒரு கட்சி 35%, மோடி கூட பண்ணாது. 38 கட்சியை சேர்த்து தான் மோடி 37% வாங்கியிருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி சீட் கன்வர்ஷன் ஆகல அவர் 118. அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 35% இஸ் ஹியூஜ். இந்த பேக்கெட்டில் இல்லை, அந்த பேக்கெட்டில் இல்லைன்னா கதை இழக்கிறதுலாம் நம்மளை தாமலே ஏமாற்றிக்கிறதுக்கான வேலை. 8 மாவட்டத்தில் அவருக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லைல்ல, அது கிடையாது அளவுகோல். 35% போல்ஸ் ஓட்ஸ் எஸ் போல்டு, அதுதான் அளவுகோல். இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு அவர் பிஜேபி தலைவராக இருக்கும்போது என்ன மாதிரியான வேலைலாம் பண்ணாருன்றதெல்லாம் நமக்கு தெரியும். வந்த உடனே மைக்கேல் பட்டி பள்ளியில் மதமாற்றம் நடக்குதுன்னு ஒரு பொய்யை சொல்லி அநியாயமாக ஒரு குழந்தை சத்தத்தை அரசியலாக்க பார்த்தாரு. கடைசியில் சிபிஐயை
மோடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூண்டுக்கிளி சிபிஐயை அது மதமாற்றம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அந்த அரசியல் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்ட்டு தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு மதம் இல்லை ஜாதி இல்லைன்னா கதை அளக்கிறாரு. வீட்டில் பூட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு தான் சொல்கிறாரு. இது வந்து பிஜேபி ஆசீர்வாதத்தோடு தான் அவர் வந்திருக்காரு. போய் அமித்ஷாவையும் மோடியும் 3 மணி நேரம் பார்த்து எதுக்கு பேசிட்டு வர்றாரு. ஆகவே அவர் ஆனால் அவர் பழைய பிஜேபி லாங்குவேஜை இங்கே பேச மாட்டார். அதில் எந்த சந்தேகம் வேணாம். அது பேசினா எங்கள் ஓட்டு உங்களுக்கு விழாதுன்றது அவருக்கு உங்களையும் என்னை விட நல்லாவே தெரியும். அரசியலில் அவர் தான் இன்றைக்கி மோஸ்ட் யங்கஸ்ட். விஜய் 52 வயசு, உதயநிதி 50 வயசு ஆக போகுது, 49 ப்ளஸ். அண்ணாமலை 42 இஸ் 84 பார்ன். கிட்டத்தட்ட 10 வயது இளையவர். 10 வயது இளையவர். ஸோ ஏஜ் இஸ் ஆன் இஸ் சைடு. காலம் அவருக்கு கணிந்து தான் இருக்குது. அவர் எப்படி இஷ்யூஸை கையில் எடுத்து மக்கள்கிட்ட போகிறாருன்றதை பார்க்கணும். நிச்சயமாக இது வந்து திமுகவுக்கு ஒரு பெருத்த அடியாக சவாலாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கிட்ட ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வரவன் நாளைக்கு திமுக கிட்ட வரமாட்டான், அண்ணாமலை கிட்ட போவான். அண்ணாமலை ஃப்ரெஷ்ஷாக வரவனும் அண்ணாமலை கிட்ட போவான். டிஎம்கே உள்ளே இருந்து இப்போ டிஎம்கேக்குள்ளே இப்போ இருக்கவன், விஜய் போகாமல் டிஎம்கேயில் இப்போ இருக்கவனும் அண்ணாமலையை நோக்கி போகிறதுக்கு அதிமுகவில் வந்து அண்ணாமலையை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த லாங்குவேஜ் தான் அவர் பேசுகிறார். என்னோடய பாயிண்ட் வந்து அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக, இப்போயும் அப்படி தான் இருக்கார், ஃபோக்கஸ்டாக, கால்குலேட்டடாக, ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக, இன்னும் சொல்லப்போனால் டு சர்டன் எக்ஸ்டெண்ட் கன்னிங்காக பொலிட்டிக்கல் மென்யூரிங்லாம் பண்ணார், பேசுகிறாருன்னா வில் பிகம் செகண்ட் சாய்ஸ் ஆஃப்டர் விஜய். மறுபடியும் திமுக எந்திரிக்க இட்ஸ் அ வெரி பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. அண்ணாமலை வருவது என்பது, வளருவது என்பது, வந்திருக்கிறார், வளருவாரா என்பது போக போக தெரியும். வளருவார் என்று நான் கருதுகிறேன். அண்ணாமலையோட வளர்ச்சி என்பது திமுகவுக்கு கெட்ட செய்தி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் விஜய். இந்த பக்கம் மீதி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கவங்களுக்கான அடுத்த ஆல்டர்னேட்டிவாக அண்ணாமலை உருவாகி கொண்டிருக்கிறார். லாங்குவேஜெல்லாம் ரொம்ப அஷூர்டாக இருக்குது. நீங்கள் அதனால் வந்து அவரை குறைச்சி மதிப்பிட வேணாம். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி இருக்குது. அண்ணாமலை பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அது சரியாக வந்து ஃபைன் டியூன் ஆச்சுன்னா வந்து he will position himself in a strong manner in Tamil Nadu politics. சரி, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அண்ணாமலை அவர்கள் வாங்குவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் 2031 தேர்தலில். ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா சார், டிஎம்கே அதிமுகவும் அப்படி ஒன்றும் வீக்கன் ஆனாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல சார். 2 பேருமே 1 கோடிக்கு மேலே வாக்குகள் வச்சுருக்காங்க. இல்லை அது நான் வீக்கன் ஆகிட்டாங்கன்னு சொல்ல, அதனால தான் ஊஞ்சிடுவாங்கலாம் நான் சொல்லலை. அப்படி யாரை பற்றியுமே நான் சொல்ல மாட்டேன், சொல்லவும் கூடாது. ஒரு தோல்வியை வச்சு ஒரு கட்சியோட சாப்டர் முடிஞ்சு அப்படிலாம் சொல்லலை, நான் சொல்ல மாட்டேன், நான் அப்படி சொல்லவே இல்லை. பட் வரும் காலங்கள் வந்து ரொம்ப சவாலானவை. இந்த நம்பர்ஸ் கேமை வச்சு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சீட் கன்வர்ஷனை வச்சும் நம்ம பேசணும். 1 கோடின்றது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர், நான் மறுக்கல. கூட்டணியோடு சேர்ந்து here is a man who got over 1.5 crores on his own. இவங்க 2 பேரும் கூட்டணி. எத்தனை கட்சி அதிமுகவோட கூட்டணி, எத்தனை கட்சி திமுகவோட கூட்டணி? அதை பாமகவும் இப்ப சொல்றாங்க எங்களால தான். அது ஆமா, பாமக இல்லைன்னா கிட்டத்தட்ட வந்து இவங்களோட இது வந்து இல்லை 70 lakhs 75 lakhs தான் வந்து விழும் அதிமுக. அதே மாதிரி இந்த இத்தனை கூட்டணி கட்சி சேர்ந்து தான் திமுக 1.25 கோடி வருது. இந்த கூட்டணி கட்சியெலாம் இல்லைன்னா என்ன, 2 பேரும் இந்த they may fall below 1 crore. அதனால் நீங்கள் இதை வந்து நம்பர்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் வரும். அவர் தனியாக வாங்கியிருக்காரு, நீங்கள்லாம் 90 கட்சியை வச்சுன்னு சேர்ந்து வாங்கியிருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது அதிமுக திமுகவை நான் 2 பேரையும் குறைச்சி மதிப்பில்லை, 2 பேரும் அழிஞ்சிடுவாங்க ஓய்டு அப்படிலாம் சொல்லலை. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பட் அவங்களோட பழைய க்ளோரி டேஸ் இருக்குது பாருங்கள். தனியாக நின்று அதிமுக 130 சீட்டு வாங்கிச்சு. ஆனால் திமுக வந்து 10 கட்சியோடு சேர்ந்து 135 சீட். அந்த கதைலாம் இனிமேல் நடக்காது சார், அதெல்லாம் நடக்காது மேடம். 4 முனை போட்டின்றது கன்ஃபார்மாக மாறிட்டுருக்கு. அடுத்த என்னை பொறுத்த வரைக்கும் 4 திமுக, அதிமுக, விஜய், சீமான் எடுத்த கண்டிப்பாக அண்ணாமலை போய் இது பண்ணுறாரு. பெரிய அடி சீமானுக்கு விழும். இதில் உங்களுக்கு எலக்ட்ரலி வந்து சீமானுக்கு இன்னமும் பெருத்த செட்பேக்கு, டிஎம்கேக்கும் செட்பேக். இது வந்து ஏடிஎம்கே 3 பேருக்கு செட்பேக். 4 முனை போட்டியாக தான் வரப்போகுது. விஜய், அண்ணாமலை, டிஎம்கே, ஏடிஎம்கே. அப்படி வரும்போது யாருக்கும் மெஜாரிட்டி வராது. 2வது இவ்வளோ ஈஸியாக வந்து விஜயை வந்து நகர்த்துறதும் இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு மேசிவ் சேலஞ்ச் இருக்கும். கவலைப்பட வேண்டியது திமுக தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுக எல்லாருக்கும் தெரியுது இனிமேல் அவங்க ஆட்சிக்கு வர போகிறது இல்லைன்னு. ஆல்மோஸ்ட் இட்ஸ் சர்டன். ஒரு 3rd பிளேயராக தான் அவங்க இருக்க போகிறாங்க, அல்லது 4th பிளேயராக இருக்க போகிறாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம். அந்த பொசிஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. கான் வேர் த டேஸ் when they were number 1. ஏடிஎம்கே வர்சஸ் அதர்ஸ்னு ஜெயலலிதா செத்தப்பே அது மாறி போச்சு. ஜெயலலிதாவோடு அது முடிஞ்சு போச்சு.
இந்த டிசம்பர் வந்தால் 10 வருஷம் ஜெயலலிதா செத்து. அந்த 10 வருஷம் அது அதிமுக கதை முடிஞ்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆன்டி டிஎம்கேவை பேசாமல் விட்டது பிரதான காரணம். அது விஜய் பேசும்போது அவர் பக்கம் மக்கள் அணிதிரள்றாங்க. நம்ம அண்ணாமலை ஒரு புது பிளேயர். திமுக ஓட்டெல்லாம் அவர்கிட்ட போகாது. இப்போ தான் திமுக ஆதரிக்கக்கூடியவங்கெல்லாம் பேசுனது, கிளிப்புள்ள மாதிரி சொன்னது என்னன்னா, விஜய் வந்தப்போ எலெக்ஷன் அப்போ வந்து விஜய் வந்து திமுக ஓட்டை பிரிக்க மாட்டார், திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிப்பார்னு கதை அளந்து அவங்க அரிப்பு அவங்களே சொரிஞ்சுக்கினாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அண்ணாமலை வந்து விஜய் ஓட்டை தான் உடைப்பார்றாரு. கிடையாது, அவன் டிஎம்கே ஓட்டையும் அவர் உடைப்பார், கணிசமாக உடைப்பார். சார் மைனாரிட்டிஸ் ஓட்டு அண்ணாமலை அவர்களுக்கு போகிறது கொஞ்சம் அதுக்கு கடினம். வாய்ப்பு அது விஜய் பக்கம் போகுது. அப்போ வந்து பிசி கன்சாலிடேஷனுக்கான ஒரு முன்னோட்டமாக கூட அண்ணாமலை பாலிடிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். தேர் இஸ் அ மூவ் ஃபார் பிசி கன்சாலிடேஷன் ஆல்ரெடி கோயிங் ஆன். அதாவது பிசி, ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து தலித் அசர்ஷன் அண்ட் மைனாரிட்டிஸ் அசர்ஷன் நடந்திருக்கு. 8 பேர் தலித் கம்யூனிட்டியிலேருந்து மினிஸ்டர்ஸாக ஆயிருக்காங்க. இது வந்து மெல்ல மைனாரிட்டிஸ் மத்தியில், குறிப்பாக வட தமிழ்நாட்டிலையும் மேற்கு மண்டலத்திலையும் சில கட்சிகள் சமூகங்கள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கியிருக்குது. தலித் எமான்சிபேஷனுக்கு சேலஞ்சாக பிசி கன்சால்டேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான உணர்வுகளை தூண்ட ஆரம்பிச்சிருக்கு. அது அண்ணாமலை வரும்போது வலுப்பெறலாம். அப்படி இருக்கும்பொழுது வந்து இன்னும் ஃப்ராக்மெண்ட் ஆகும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க விரும்புகிறது, அவங்க ஸ்ட்ராங்காக இல்லாத மாநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாடு மாதிரி அவர்களுக்கு துடைத்தெறியப்பட்ட மாநிலத்தில் வைப்ட் அவுட் விரும்புவது ஒன்று தான், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடாது. மேலும் அது ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டே போகணும். இப்போ அண்ணாமலை வர்றது மூலமாக 4 கார்னர் ஃபைட்டு 5 கார்னர் ஃபைட் ஆகுது. சீமானுக்கும் ஒரு சின்ன ஸ்கோப் இருக்குன்னா அதை அவங்க ரசிப்பாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு மாநிலத்தில், மெஜாரிட்டி இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு டீசென்ட் ப்ரெசன்ஸ் அது கூட இல்லாத மாநிலத்தில் இந்த மாநிலம் எக்கேடோ கட்டு போட்டு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ மேசிவ் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி டெவலப் ஆகுதுன்னா அவங்க அதை ரொம்பவே விரும்புவாங்க. அந்த வெற்றிடத்தை, இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி டெவலப் ஆகக்கூடிய அந்த சுச்சுவேஷனை நோக்கி தமிழ்நாட்டை அண்ணாமலை உந்தி தள்ளுவார். ப்ளஸ் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பிசி கன்சால்டேஷனுக்கான ஒரு முகமாகவும் கூட அவர் இருப்பார். சார், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்னென்ன குறைகளாக பார்க்கப்பட்டதோ, ஒரு கட்டமைப்பு இல்லை, இஷ்யூஸ் பேசலை, ஒரு கொள்கை ரீதியாக வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் இவர் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு தோரணை இருக்கா? இப்போ தாங்க வந்திருக்காரு, இன்னும் நாள் இருக்குது, இன்னும் கட்சியாகவே மாறல. இன்னும் அது கட்சியாகவே மாறல. அது இப்போ தான் வந்திருக்கு. போக போக உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க. 50 லட்சத்தெல்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். இன்னும் கட்சியாக உருமாறல. கண்டிப்பாக கட்சியாக உருமாறிடும்னா ஃபியூ மந்த்ஸில். உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது அவங்க கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. தேர் ஈச் ஸ்டெப்ஸ் மெஷர்டு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு அடியும் அளந்து தான் அவங்க இன்றைக்கி எடுத்து வைக்கிறாங்க. அதனால் அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிட முடியாது. தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா வந்து மேஜர் பார்ட்டிஸ் எல்லாத்து மேலேயும் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. தே ஆர் கரப்ட் டு த கோர். திமுக அண்ணா திமுக 2 பேருமே ஊழல் பெருச்சாளிகள். ஊர் பணத்தை கொள்ளை அடித்தவங்க 2 பேருமே. ஒருத்தர் 30 வருஷமாகவும் ஒருத்தர் 25 வருஷமாகவும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் விஜய்க்கு ஓட்டு விழுது. விஜய்க்கு ஏன் ஓட்டு விழுது? ஒரு கூட்டணி எல்லாம் 35% ஓட்டுன்றது இந்த 2 திராவிட கட்சிகளும் வெட்கி தலை குனியணும். இவங்கள் வந்து உண்மையிலே வெட்கி தலை குனியணும். எப்படி ஒரு புது பிளேயர்கிட்ட போய் ஸ்டாலின் தோக்குறாரு? ஸ்டாலினே தோக்குறாரு. மக்கள் 2 திராவிட கட்சிகள் மீதும் பெரிய அளவில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ஊழலை மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி குடும்ப அரசியல், வாரிசு அரசியலில் மூழ்கி திளைக்குது. அதை கூச்ச நாச்சம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் நியாயப்படுத்தி பேசுகிறது. அதெல்லாம் சேர்ந்து தான் புது பிளேயருக்கு வழி விடுத்துருக்கு. இன்றைக்கி அடுத்த புது பிளேயர் ஒருத்தர் உள்ளே வராரு. அவருக்கு ஆனால் வந்து விஜய்க்கு இருந்த சினிமா செரிஷ்மா கிடையாது. இங்கே செரிஷ்மா இல்லாமல் ஒருத்தனால அவ்வளோ பெருசாக வர முடியாது. பட் அவங்க ஒரு ஃபைட் பேக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஃபைட் பேக் கொடுப்பாங்க. திமுக அண்ணா திமுகவில் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்து வெளியேற துடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில பல காரணங்களால் வெளியேறாமல் இன்றைக்கி உள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்க திமுக அண்ணா திமுக உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்ல, வாக்கு வங்கி அண்ணாமலை சரியாக காய்களை நகர்த்துவாரே ஆனால் அவர் பக்கம் நகரும். எழுதி வைத்துக் கொண்டு சார், அப்படி புழுங்கி கொண்டு இருக்கிறவங்க தாவேக்காவை நோக்கியே போகலாம். இல்லை, அங்கே வந்து ஒன்றும் நிலைமை சரியாகவும் இல்லை. அங்கே முதல்ல 2 விஷயம், அதுவும் ஓவர் போர்டு, ஃபுட்போர்டில் தூங்குறாங்க. 2வது அங்கேயும் வந்து ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவங்கலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல இமேஜ் அடி வாங்கும்போது
ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி அது வந்து அங்கே ஒரு தடை ஏற்படுது. அடுத்த பிளேயர் வரும்போது அவரை நோக்கி நகருவாங்க. அதான் அண்ணாமலையோட ரோல். அவர் கண்டிப்பாக ஒரு அசம்பிளி தான் அவரோட அப்பா அவரே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு. 2031 மோடி எல்லாம் அவர் எலெக்ஷன்ல எதிர்க்க தான். மாட்டார், ஆன்டி பிஜேபிலாம் பண்ண மாட்டார். வேணா 1 or 2 இஷ்யூஸில் அப்படியே எதிர்க்கிற மாதிரி நடிப்பார். ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபிலாம் திமுக பண்ணுற மாதிரிலாம் அவர் பண்ண மாட்டார். ஏடிஎம்கே பண்ண அளவு கூட அவர் பண்ண மாட்டார். அவர் மோடியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரையில் அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். ஆனால் பிஜேபியிடமிருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிப்பார். ஏன்னா பிஜேபின்னு முத்திரை விழுந்துனா இங்கே மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். த மினிட் ஹி டிஸ்டன்சஸ் himself ஃப்ரம் பிஜேபி, அவருடைய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் கூடும். அதில் சந்தேகம் வேணாம். சார், ஆரோக்கியமான அரசியலை நோக்கி இளைஞர்களை கொண்டு போறத பத்தி அவர் நிறைய பேசுறாரு. நீங்க எல்லாரும் டீ கடையில பேசுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பேசுங்க, நிறைய சமூக சேவைகள் செய்யுங்க, 50 லட்சம் மரம் நடணும் அப்படிங்கிறாரு, ட்ரக் விழிப்புணர்வு அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை மக்கள் மனதுல, அதான் ரொம்ப இளைஞர்கள் குறிப்பா மேம்போக்கான விஷயங்கள். அதை பாருங்கள், மத ஒற்றுமைன்னு பேசவே இல்லை. மதத்தை வீட்டுல வச்சுட்டு வாங்கன்னு மட்டும் மதத்தில் சொல்றாரு. வீட்டில் வச்சுட்டுவான்னு பேசுறதுக்கும் மதச்சார்பின்மைன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மத நல்லிணக்கம் என்பது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, மற்றதெல்லாம் செகண்டரி. அதை பற்றி அவர் வாயை திறக்கல. சாதி அடையாளங்களை வீட்டில் வச்சுட்டுவான்னு ஜென்ரலாக சொல்கிறார். சாதி அடையாளங்களை திறக்கணும்னு அவர் சொல்லலை. செக்குலரிசம் பேசலை. இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை பற்றி அவர் பேசலை. முழுக்க முழுக்க அவர் மோடியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால் வந்து பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இந்த உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு திமுக அதிமுக எதிராக இருக்கக்கூடிய கோபத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்வார். மோடிக்கு எதிரான கோபம் தமிழ்நாட்டு மக்களிடம் இருப்பதை அல்லது நாளை உருவாவதை எவ்வளோ தூரம் டைல்யூட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவர் டைல்யூட் பண்ணுவார். ஏன்னா அவர் மோடியால் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தவர். ஆனால் இது எல்லாத்தையும் மக்களும் ஏற்றுக்கிட்டு அவரை விரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் மோடி எதிர்ப்பில் வலுவானவர் அல்ல, அவர் மோடியின் ஆசீர்வாதத்தால் தான் வந்தவர். அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் பிஜேபியுடைய ஒரு விதமான முகமூடி தான் என்பது மக்களுக்கு தெரிந்தாலும் கூட லோக்கல் இஷ்யூஸில் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கார், நியாயமாக இருக்கார், மக்கள் மொழியை தான் பேசுகிறாரு, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இல்லை, கோவில் கோவில் நிலங்களை நிலங்களை பிரிச்சு கொடுத்து கொடுத்ததை கொடுத்தது ஆதரிச்சு நியாயன்றாரு. இந்த மாதிரி இஷ்யூஸில் அவருடைய இந்த பேச்சுக்கள் வந்து மக்கள் மத்தியில் அவருடைய நம்பகத்தன்மையை வளர்க்கும். ஒரு கட்டத்தில் ஒரு பிஜேபியோட பி டீம் சாஃப்ட் ஹேண்டுன்னு தெரிஞ்சாலும் கூட மக்கள் சோவாட்டுன்ட்டு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா திமுக அதிமுக வேணான்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா விஜய்க்கு போட்ட மாதிரி அடுத்து அண்ணாமலைக்கும் போடுவாங்க. இல்லை பிஜேபி கிட்ட போவோம், இல்லை சீமான் கிட்ட கூட கொஞ்சம் போவோம். யார் திமுகவை தோக்கடிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த வாக்கு வங்கி போகும். அந்த திமுக எதிர்ப்பு அரசியலில் எடப்பாடி கைவிட்டதோட விளைவு சிஎம்மாக இருந்தப்பையும் எதிர்கட்சி ஆனப்பையும் இன்றைக்கு அனுபவிக்கிறார். இப்ப அதிகப்படியா டேஞ்சர் ஜோன்ல சீமான் அவர்கள் தான் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? அவர் தகவமைக்கணுமா? இல்லைங்க, அவர் இன்னும் நடைமுறை அரசியலுக்கு ஒரு ஒத்து வரவில்லை. அதனால் அவரை பற்றி பேசுவதை நான் தவிர்க்க விரும்புகிறேன். நடைமுறை அரசியல்னால் கூட்டணி அரசியலில் இருந்துக்கிட்டு பல கட்சி அரசியல் இருந்துட்டு எலெக்ஷன் அலையன்ஸ் இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. ஆனால் மட்டும் மோடியை 32 கட்சி வச்சு தான் ஜெயிக்கிறார். நான் ஜெயிப்பேன்னாரு. அது இல்லாமல் போச்சு. இன்றைக்கி வந்து அப்படியே அங்கே போயிடுச்சு. விசிகா வாக்கு வங்கியும் சீமான் வாக்கு வங்கியும் கணிசமான அளவு விஜயிடம் போய்விட்டது. இத்தனைக்கும் அவர் பெருசாக பேசலை, செயல்படலை, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணல, பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பேசலை. ஆனாலும் அதான் இன்றைக்கி யதார்த்தம். நன்றி சார், பல தகவல்கள் நன்றி, பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, நன்றி.